பட் இந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஒருவன் தடைக்கல்லாக இருக்கிறான், அவன்தான் அந்தி கிறிஸ்து. தம்முடைய எதிரிகள் எல்லாரும் பாதப்படியாகி போகும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். எதனால அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பரலோகத்திற்கு சென்று 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் அவர் வரமாட்டேங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய எதிரிகள் பாதப்படியாகி போகும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய எதிரியில் நம்பர் 1 பிசாசு. அந்த பிசாசு யாருக்குள்ள இருந்து செயல்படுவான்? அவன் செயல்படுகிறது அந்தி கிறிஸ்துவுக்குள்ளார இருந்து செயல்படுகிறான். எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்குள்ளார இருந்து செயல்படுகிறாரோ அதே போல பிசாசும் அவனும் ஒரு ஆவியாகத்தான் இருக்கிறான். பிசாசும் ஆவிதான், அவனும் அந்தி கிறிஸ்துவுக்குள்ளார இருந்து செயல்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவன்? நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு 8-10 டைட்டில்ஸ் அந்தி கிறிஸ்துவை பற்றி மட்டுமே இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வேதத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவுக்குரிய அத்தனை வசனங்களையும் ஆவியானவர் எடுக்க வச்சிருக்கிறார். பட் இந்த அந்தி கிறிஸ்து யார் என்று அநேகருக்கு அநேக கற்பனைகள் இருக்கும். ஸோ ஒருத்தர் என்ன நினைப்பாரு, இவர் ஒரு பெரிய கார்பரேட் லீடராக இருப்பாருன்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு போதகர் என்ன சொல்கிறாரு, இவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருப்பாருன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லலாம். பட் கர்த்தர் இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி பல வடிவங்களில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலே தானியேலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான், அவன் ஒரு சின்ன கொம்பு போல இருப்பான், லிட்டில் ஹார்ன் என்று எழுதியிருக்கிறது. இந்த சின்ன கொம்பை பற்றி, லிட்டில் ஹார்னை பற்றி நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பட் தானியேலுக்கு 7ஆம் அதிகாரத்தில் சொப்பனங்களை கர்த்தர் கொடுக்குறார். அதே போல் சொப்பனங்கள் அதுக்கு முன்னாடியே ராஜா நேபுகாத் நேச்சருக்கு, பாபிலோன் நாட்டு ராஜா நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் சில சொப்பனங்களை தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருக்கிறாரு. இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறது இந்த தானியேல் 2ஆம் அதிகாரமும் தானியேல் 7ஆம் அதிகாரமும் ஆராய்ந்து பார்த்து அந்தி கிறிஸ்து யார், இந்த சின்ன கொம்பு யார் என்பதை நம்ம கர்த்தருடைய கிருபையோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் விஷயம், ராஜா நேபுகாத் நேச்சர் யார்? பாபிலோன் நாட்டில் இருந்த மகாராஜா என்று எழுதியிருக்கு. அவனுக்கு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அடுத்த எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை குறித்து கர்த்தர் சொப்பனங்களை கொடுக்கிறார். ஸோ அந்த சொப்பனம் எப்படி இருந்தது அப்படின்றத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2:1. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். எந்த வருஷம்? 2ஆம் வருஷத்துல என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? ஆண்டவர் டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாருங்க. நான் காலங்களை அவர்தான் மாற்றுகிறார் என்று தானியேல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஸோ 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஏன்னா அவன் சொப்பனத்தையும் மறந்துட்டான் இல்லைங்களா? மறந்துட்டு எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் கடைசியாக தானியேல் மூலமாக அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனம் எப்படி இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 வசனங்களை 2 ஸ்லைடில் வாசிக்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. தானியேல் சாப்டர் 2 verses 31 to 33. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ஸோ ராஜா பார்த்தது என்னது? ஒரு பெரிய சிலையாக இருந்தது. அந்த சிலை எப்படி இருந்துச்சு? அந்த சிலையின் தலை பசும்பொன், அதாவது கோல்டு. ஸோ கோல்ட் ஆஃப் ஹெட். ஸோ அந்த தலை அது கோல்டாக இருந்துச்சு. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளி, சில்வராக இருந்துச்சு. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த சிலை இப்படி தான் இருந்திருக்கும். இந்த சிலையில் பார்த்தீங்கன்னாக்க தலை இட்ஸ் மேட் ஆஃப் கோல்டு இல்லைங்களா? அடுத்து அதனுடைய செஸ்ட் சில்வர். அடுத்து நமக்கு 3வது பார்த்தீங்கன்னா வெண்கலமாக இருக்கிறது. 4வது கால்கள், 2 கால்கள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 2 கால்களும் 2 ஒரே விதமான ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. தலை ஒன்று தான், மார்பு பகுதி ஒன்று தான், இடுப்பு பகுதி ஒன்று தான். பட் கால்கள் மட்டும் 2ஆக இருக்குது. 2மே ஒரே டைப் ஆஃப் மெட்டல், அது இரும்பாக இருக்குது. பட் பாதங்கள் பார்த்தீங்கன்னா கிளே அண்ட் மெட்டல் இல்லைங்களா? கிளே அண்ட் அயன்.
ஸோ 2 விதமான வந்துட்டு விஷயங்கள் பாதத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ மொத்தமே வந்துட்டு 4 மெட்டல்ஸ் ஆர் தேர் இல்லைங்களா? ஸோ இந்த சிலைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை நொறுக்கி போடுகிறது அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 35 வரை. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஸோ நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ராஜா நேபுகாத்நேச்சர் அந்த சிலையை பார்க்குறான். ஸோ இந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலைக்கு என்ன நடக்குதுன்றதை தானியேல் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அந்த கல் வந்துட்டு என்னவாச்சு, பெரிய ராஜ்யமாக பர்வதமாக மாறுச்சு. பர்வதம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. மவுண்டன் மீன்ஸ் இட்ஸ் அ கிங்டம். மவுண்டன் பர்வதம் என்றால் அது ஒரு ராஜ்யம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதற்கான வசனங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுச்சா, அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி. எங்கே மோதுது? பாதங்கள், ஃபுட், பாதங்களில் தான் மோதுது. தலையில் மோதலை, இல்லை செஸ்ட்லையோ இடுப்புலையோ கால்லையோ மோதாமல் பாதங்களில் அது மோதுகிறது. பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. மேலும் அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும், இங்கே இது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்திருக்கு இல்லைங்களா? இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஏகமாய் நொறுங்குண்டு, எல்லாமே நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. இது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. சிலையை மோதின கல் பூமி எல்லாம் நிரப்பிற்று. எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் லைன் நம்ம எல்லோருமே இருக்கிறது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறது மட்டும் இது பெரிய ஆசீர்வாதம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் பெரிய ஆசீர்வாதம் இல்லை. நம்ம வாழ்கிற காலகட்டமே இது பெரிய ஆசீர்வாதமான காலகட்டம் தான். நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது 1ஆம் வருகையில் வாழ்ந்தவங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பாக்கியவான்கள் என்று நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்படின்னாக்க நாமளும் பாக்கியவான்களை தான் இருக்கிறோம். ப்ரொவைடட் நம்ம நல்லா கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய 2ஆம் வருகையின் பொழுது அப்பொழுது உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு மேகத்தின் மேல் எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா இதுவுமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. இது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 உலோகங்கள், 4 மெட்டல்ஸ், இது எதை குறிக்கிறது? 4 ராஜ்யங்கள், 4 கிங்டம்ஸை குறிக்கிறது. ஸோ எந்தெந்த ராஜ்யங்கள் அப்படின்றத நம்ம வேதத்தில் இருந்தே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்குமே வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கேயுமே வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு வெளியில் போக வேண்டாம். பைபிளுக்கு வெளியிலே நம்ம போக வேண்டாம். வேதத்துக்குள்ளார எல்லாத்துக்குமே நமக்கு விடை இருக்கிறது. இந்த 4 மெட்டல்ஸ், இந்த 4 மெட்டல்ஸ் என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல் என்னது? கோல்டு இல்லைங்களா? அந்த பொன்னான தலை நீரே. வாசிக்கலாம் தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 40 வரை. பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமுமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். ஸோ கர்த்தரை நமக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டார் இல்லைங்களா? பொன்னான அந்த தலை நீரே. ஸோ கோல்டு வந்துட்டு நீரேனா யாரு? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சரை குறிக்கிறது. ஸோ பாபிலோன் ராஜ்யத்தை குறிப்பது தான் அந்த கோல்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த பொன் என்பது அது பாபிலோன் ராஜ்யத்தை குறிப்பது. ஸோ த கிங்டம் ஆஃப் பாபிலோன், தட்ஸ் கோல்டு. அடுத்து உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் வரும். அதனால தான் பொண்ணுக்கு அடுத்து கீழ்த்தரமானது என்னது? சில்வர் இல்லைங்களா? ஸோ சில்வர் வந்துட்டு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம்.
அடுத்து பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம். வெண்கலம் வந்துட்டு சில்வரோட கொஞ்சம் தரம் கம்மி தான் இல்லைங்களா? அதை விட ரொம்ப தரம் கம்மியானது வந்துட்டு இரும்பு. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படி இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? பொன்னான அந்த தலை நீரே. முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். பட் இந்த சில்வர், இந்த வெண்கலம், அடுத்து இந்த இரும்பு, இது எதை குறிக்கிறது? அதுக்கும் நமக்கு வேதத்தில் ஆன்சர் இருக்குது. தானியேல் 8ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு, அடுத்து வந்துட்டு வெள்ளாட்டுக்கடா, அடுத்து இன்னொரு ஆட்டுக்கடான்னு சொல்லி 2 இருக்கும். ஆட்டுக்கடா ஒன்று, இன்னொன்று வந்துட்டு பெரிய வெள்ளாட்டுக்கடான்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே 2 ராஜ்யங்களை குறிக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் அங்கே பெயர்களை கொடுத்துருவாரு. 20வது வசனத்தில் நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். மேதியா பெர்சியா தான் வந்துட்டு இந்த 2ஆம் ராஜ்யம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். இந்த 2வது ராஜ்யம், அதாவது சில்வர், இந்த சிலையில் நீங்கள் பார்க்குற சில்வர் வந்துட்டு மேதியா பெர்ஷியா. சரி, இந்த பாபிலோன்னா இன்னைக்கு எந்த ஊர்? மேதியா பெர்ஷியானா இன்னைக்கு எந்த ஊர்? பாபிலோன் என்பது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஈராக்கை குறிக்கிறது. ஸோ இன்னைக்கு ஈராக்கில் பாக்தாத் இருக்கு இல்லைங்களா? பாக்தாத் பக்கத்தில் இருந்தது தான் வந்துட்டு பாபிலோன். அந்த காலத்தில் இந்த பாபிலோன் மகாநகரம் வந்துட்டு பாக்தாத் பக்கத்தில். ஸோ ஈராக்குன்னு அப்ராக்சிமேட்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து மேதியா பெர்ஷியா, மீடோ பெர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேதியா பெர்ஷியா ஈரானை குறிக்கிறது. ஸோ ஈரானுக்கு வந்துட்டு பைபிளில் வந்துட்டு 4 பெயர்கள் இருக்குது. கானான் தேசத்தில் எத்தனை கோத்திரங்கள் இருந்தாங்க? 7 விதமான குடிகள் இருந்தாங்க இல்லைங்களா? கானான் தேசத்தில் 7 விதமான குடிகள் இருந்தாங்க. இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தமிழர்கள் இருக்கிறாங்க, மலையாளிஸ் இருக்கிறாங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஈரானில் வந்துட்டு 4 விதமான குடிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று மேதியர்கள், இன்னொன்று பெர்சியர்கள், அதே போல் வந்துட்டு இன்னும் 2 பேர்களை வந்துட்டு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மேதியர்கள், பெர்ஷியர்கள் வந்துட்டு, அதே போல் மின்னி அப்படின்ற ஒரு பெயரும் வந்துட்டு ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஈரானுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 4 பெயர்களை, 4 விதமான குடிகள் இருந்தாங்க. கானான் தேசத்தில் 7 விதமான குடிகள் இருந்தது போல். ஸோ முதல் ராஜ்யம் எது? இது பாபிலோன், இது ஈராக்கை குறிக்கிறது. 2வது ராஜ்யம் வந்துட்டு மீடோ பெர்ஷியா, அதை தான் மேதியா பெர்ஷியா என்பதை வந்துட்டு இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். இது சில்வர். மேதியா பெர்ஷியா ஈரானை குறிக்கிறது. அடுத்து ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. கிரேக்க தேசத்தின் ராஜா அலெக்சாண்டர் த கிரேட், உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், மாவீரன் அலெக்சாண்டர். ஸோ கிரேக்க தேசத்தினுடைய முதல் ராஜா அலெக்சாண்டர் த கிரேட். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க பாபிலோனை தோக்கடிச்சது மேதியா பெர்ஷியா. மேதியா பெர்ஷியாவை தோக்கடிச்சது அலெக்சாண்டர் த கிரேட்டோட கிரேக்க ராஜ்யமாக இருக்கிறது. ஸோ பைபிள் வசனங்களுக்கு சரித்திரம் எப்பொழுதுமே சாட்சி கொடுக்கும். வசனத்திற்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு சரித்திரம் கர்த்தர் நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதிடுவார். ஸோ கர்த்தர் முன்னாடியே சொன்னதை சரித்திரம் அழகாக நடத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் வந்துட்டு அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு நான் சொல்லுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எந்த காலகட்டத்தில்? தானியேலின் காலகட்டம் கிட்டத்தட்ட இப்பையிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் இந்த பூமிக்கு வந்தப்ப அதுக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தானியேல் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொடுத்துட்டான். ஸோ தானியேல் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தப்ப யார்கிட்ட கொடுக்குறான்? நெபுகாத்நேச்சர் ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். பட் அவன் சொன்னதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கிற ராஜ்யங்களை பத்தி. ஸோ 3வது ராஜ்யம் வந்துட்டு இது கிரேக்க தேசத்தின் ராஜா, அதன் அந்த விசேஷித்த கொம்பு, அந்த பெரிய கொம்பு, அதன் 1ஆம் ராஜா. அப்படின்னா கொம்புனா என்ன அர்த்தம்? ராஜான்னு அர்த்தம். அதில் பெரிய கொம்பு அதன் 1ஆம் ராஜா என்று எழுதியிருக்கிறது. பைபிளில் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் சிம்பாலிக்காக தான் கர்த்தர் எழுதியிருப்பார். குறிப்பாக தானியேல் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தின விஷயத்துலையும் சிம்பாலிக்காக வந்துட்டு பேரபிள்ஸ், ஓமைகள் சொல்கிறது போல தான் கொம்புனாக்க ராஜா, அதே போல் ராஜ்யம் என்றால் மிருகம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சிம்பாலிக்காக தான் ஓமைகளை சொல்கிறது போல தான் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ 3 ராஜ்யங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கிரேக்க தேசம், கிரீஸ் என்ற நாடு இன்னமுமே ஐரோப்பாவில் இருக்குது இல்லைங்களா? ஐரோப்பாவில் கிரீஸ் இன்னுமே இருக்குது. பட் இந்த 4ஆம் ராஜ்யம் எது? அதை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. யார் இந்த அகஸ்தராயன்? அகஸ்டஸ் சீசர். அகஸ்டஸ் சீசர் எந்த ராஜ்யத்தை சார்ந்தவன்? ரோம ராஜ்யத்தை சார்ந்தவன். ரோம ராஜ்யம் தான் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இருந்தது. இயேசுவை சிலுவையில் அடித்தது யாருங்க? ரோம ராஜ்யத்தின் சிப்பாய்கள்.
ஸோ ரோம ராஜ்யத்தின் சிப்பாய்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். ஸோ இந்த ரோம ராஜ்யம் தான் 4வது ராஜ்யம். பட் 5வது ஒன்று, பாதங்களில் களிமண் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. களிமண் என்பது யாரை குறிக்கிறது? மனிதனை கர்த்தர் எப்படி உருவாக்குறாரு? மண்ணினாலே உருவாக்கி இல்லைங்களா. கிளே, களிமண் என்பது கிளே, மண்ணினாலே உருவாக்குறார். இந்த ராஜ்யம் மக்களோடு மக்களாக கலந்துவிடும். கடைசியா இந்த இரும்புக்குரிய ராஜ்யம் ரோம ராஜ்யம் எப்படி இருக்குமா? இன்னைக்குமே இருக்குது. ரோம ராஜ்யம் இன்றைக்கும் இருக்கிறது. மக்களோடு மக்களாக கலந்த ஒரு ராஜ்யமா இருக்குது. இந்த ராஜ்யங்களை பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம். ரோம ராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் ரோம ராஜ்யம் இருக்கும். பட் அதனுடைய ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மட்டும் நம்ம பண்ணிடலாம். இந்த 4 உலோகங்கள் எதை குறிக்கிறது? ஸோ தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இந்த 4 மெட்டல்ஸை பார்த்தோம். இது இந்த 4 ராஜ்யங்கள், பாபிலோன், மேதியா, பெர்ஷியா, கிரீஸ், ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம்னா இன்னைக்கு எதுங்க? இன்னைக்கு இருக்கிற மேற்கு ஐரோப்பா, வெஸ்டர்ன் யூரோப். வெஸ்டர்ன் யூரோப் தான் வந்துட்டு மேற்கு ஐரோப்பாவாக இருக்கிறது. ஸோ ஐரோப்பாவில் இருந்த ராஜ்யம். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம ரோம ராஜ்யம்னு சொல்லி இந்த 2 நாட்களில் பேசுகிறோமோ, ரோமன் எம்பையர் அப்படின்னு பேசுகிறோமோ, நீங்கள் யூரோப்புன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பாவை தான் அது குறிக்கிறதா இருக்கிறது. இதற்குரிய ரெஃபரன்ஸ் வேர்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. பட் இதே போல் ஒரு சொப்பனம், இது யாருக்கு வந்த சொப்பனம்? இது ராஜா நேபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனம். இதே போல ஒரு சொப்பனத்தை டபுள் கன்ஃபர்மேஷன் கர்த்தர் வழக்கமாகவே கொடுப்பார். ரொம்ப முக்கியமான காரியங்களுக்கு 2 சாட்சிகள் இருக்கிறது போல, எப்படி வெளிப்படுத்தின விஷயத்தில் 2 சாட்சிகளை பற்றி வாசிக்கிறோமோ, டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கும். தானியேலுக்கும் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தானியேலுக்கு 4 மிருகங்கள் வருகிறது. நேபுகாத்நேச்சருக்கு என்ன வந்துச்சு? 4 மெட்டல்ஸ், 4 உலோகங்கள் வந்தது. தானியேலுக்கு வந்துட்டு 4 மிருகங்கள் வந்தது. அந்த 4 மிருகங்கள் 4 பீஸ்ட். அது எப்படி இருந்துச்சுன்னா, முதலாவது மிருகம் அது சிங்கத்தை போல இருந்தது. 2வது மிருகம் வந்துட்டு அது கரடியை போல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3வது மிருகம் அது சிவிங்கி, லெப்பர்டை போல வந்துட்டு இருந்துச்சு. 4வது மிருகம், அதுக்கு பேர் வந்துட்டு டேனியல் கொடுக்கல, ஏன்னா டேனியலுக்கு பேர் சொல்ல தெரில. இட்ஸ் அ டெரிபிள் பீஸ்ட், அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடறாரு. பட் ஜான் தான் அதுக்கு பேர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு யோவான் தான் வெளிப்படுத்தின விஷயத்தில். ஸோ இந்த 4 மிருகங்கள், லயன், பேர், லெப்பர்ட் அண்ட் த டெரிபிள் பீஸ்ட். ஸோ இந்த 4 மிருகங்கள் இது எதை குறிக்கிறது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2 மிருகத்தை கண்டேன். அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். ஸோ இதில் 3 மிருகத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ 3வது வசனத்தில் அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து எழும்புச்சு? அது சமுத்திரத்திலிருந்து எழும்பின. வெளிப்படுத்தின விஷயத்துலையும் 1வது மிருகம் எங்கேருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து தான் வந்துட்டு எழும்புது இல்லைங்களா. அது எங்கேருந்து எழும்புதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் எழும்புது. வெளிப்படுத்தின விஷயத்தில் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஃபர்ஸ்ட் பீஸ்ட், 1ஆம் மிருகம் அது சமுத்திரத்திலிருந்து தான் எழும்புது. 1வது மிருகம் அது எப்படி இருந்துச்சு? முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. ஸோ த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் அது வந்துட்டு லயன், சிங்கத்தை போல இருந்தது. 2வது மிருகம் எப்படி இருந்துச்சு? அது கரடிக்கு ஒப்பாக வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். ஸோ 2ஆம் மிருகம் கரடி, த பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் சிங்கத்துக்கு கழுகுகளுக்கு ஒப்பான ரெக்கைகள் இருந்துச்சு. பட் ரொம்ப பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுனால, டைம் இல்லாததுனால அந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கலை. ஸோ இந்த சிங்கத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி இருந்துச்சு. அதனுடைய பற்களின் நடுவே வந்துட்டு ரிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எழும்பி வெகு மாம்சம் புசி அப்படின்றது அதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வாசிக்கிறோம். அது 2 பக்கமாக நின்றுச்சு. ஒரு சைடு பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் மேதியா, பெர்ஷியா. பெர்ஷியா வந்துட்டு 2வது வந்தாலும் அதுதான் பெரிய ராஜ்யமாக வந்துட்டு மேதியாவை காட்டிலும் பெரிய ராஜ்யமாக எழும்புது. அடுத்து 4வது மிருகம் லெப்பர்ட், அதுக்கு 4 ரெக்கைகள் இருந்துச்சு. ஏன்னா அலெக்சாண்டர் த கிரேட் வந்துட்டு தன்னுடைய பீக் ஆஃப் த பவரில் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 32 வயசில் அலெக்சாண்டர் த கிரேட் இறந்து போகிறப்ப பீக் ஆஃப் த பவரில் அவன் ஐரோப்பா முழுவதையும் பிடிச்சிட்டான். கிட்டத்தட்ட இந்தியா பார்டர் வரைக்கும் வந்துட்டான். இப்போ அவனுடைய ராஜ்யத்தை யார் பங்கு போட்டுக்கிறதுன்னு சொல்லி அவனுடைய அந்த படை தளபதிகள், போர் ஜெனரல்ஸில் வந்துட்டு 4 பேர் அவனுடைய ராஜ்யத்தை பங்கிட்டுக்கிட்டாங்க. அதனால தான் 4 ரெக்கைகள் இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த கடைசியாக ஒரு மிருகத்தை பற்றி இங்கே நம்ம வாசிக்கல.
இங்கே 3 மிருகங்களை பற்றி தான் எழுதியிருக்கு. 4வது மிருகத்தை பற்றி நம்ம ஸ்பெஷலாக வாசிக்க போகிறோம். 3வது மிருகம் எப்படி இருந்தது? சிவிங்கி, அது லெப்பர்டு. ஸோ 3வது மிருகம் இருந்துச்சு. இந்த 4வது மிருகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 4வது மிருகம் தான் நம்முடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு இப்போ முக்கியமானது. வந்துட்டு வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். Daniel 7:7. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 4ஆம் மிருகத்தை கண்டேன்னு டேனியல் அதிகமாக இங்கே டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது 4ஆம் மிருகத்துக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அது எப்படி இருந்துச்சா? கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாக இருந்தது. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அதனுடைய பேர் என்னன்னு டேனியல் சொல்லலை இல்லைங்களா? டேனியல் பேர் சொல்ல இட்ஸ் அ டெரிபிள் அண்ட் ரெட்ஃபுல் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. ஸோ இந்த கொம்புனா என்னது, மிருகம்னா என்னது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மிருகம் என்றால் ராஜ்யம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிருகம் என்றால் ராஜ்யம். ஸோ பீஸ்ட் ரெஃபர்ஸ் டு அ கிங்டம். இதுக்கான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 7:23. Daniel 7:23. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். ஸோ அந்த 4th பீஸ்ட் வந்துட்டு எதை குறிக்கிறது? 4th கிங்டமை குறிக்கிறது இல்லைங்களா? மிருகம் என்றால் ராஜ்யம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் இதே ஃபார்முலா தான். டேனியலுக்கு மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் இதே ஃபார்முலா தான். அங்கேயுமே வலு சர்ப்பம் இருக்கிறது, 1ஆம் மிருகம் இருக்கிறது, 2ஆம் மிருகம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் மிருகம் என்றால் ராஜ்யம். பட் இந்த 4ஆம் மிருகத்திற்கு எத்தனை கொம்புகள் இருந்தது? அதற்கு 10 கொம்புகள் இருந்தது அப்படின்றத கடைசி 4 வார்த்தைகளில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? கொம்பு என்றால் என்ன? கொம்பு என்றால் ஒரு ராஜாவை குறிக்கிறது. ஹார்ன் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு அ கிங். கொம்பு என்றால் ராஜா. வாசிக்கலாம். தானியேல் 7:24. Daniel 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். 10 கொம்புகள் எதை குறிக்கிறது? அந்த ராஜ்யத்திலே, அந்த ரோம ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இந்த 4 மிருகங்களும் எதை குறிக்கிறதுனா மீண்டுமா அதே 4 ராஜ்யங்களை தான் குறிக்கிறது. ஸோ 1வது மிருகம் சிங்கத்தை போல இருந்தது, அது பாபிலோன் ராஜ்யம். 2வது மிருகம் கரடி, அது மேதியா பெர்ஷியா. 3வது மிருகம் லெப்பர்டு, சிவிங்கி, அது கிரீஸ் கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. 4வது மிருகம் இது பயங்கரமான மிருகம், இது ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ரோம ராஜ்யத்தில் எத்தனை கொம்புகள்? 10 கொம்புகள் இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த 10 கொம்புகள், இந்த 10 கொம்புகளுக்கு நடுவே இப்போ தான் முக்கியமான போர்ஷனுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பொறுமையாக டேனியல் 2வது அதிகாரத்தையும் Daniel 7வது அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். ஏன்னா நீங்களே வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது இது இன்னும் அதிகமான புரிதலை ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஸோ இந்த டேனியலில் 2 அதிகாரங்களில் இப்போ நம்ம மேலாப்பில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். பட் குறிப்பாக இதில் வந்துட்டு 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த சின்ன கொம்பு, 10 கொம்புகளுக்கு நடுவில் 11வது கொம்பு ஒன்று எழும்புகிறது. இவன் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளத்தோடு இருக்கிறவன், இந்த லிட்டில் ஹார்ன். இவனுக்கு தான் அந்தி கிறிஸ்துவனுடைய எல்லா அடையாளங்களும் இருக்கிறது. ஸோ இந்த சின்ன கொம்பு எப்படி இருந்தான்றதை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனமும் 11வது வசனம் 2 வசனங்களை வாசிப்போம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த சின்ன கொம்பை பற்றி கொஞ்சம் நல்லாவே நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கேன். எந்த கொம்புகளை? அந்த 10 கொம்புகளை வந்துட்டு தானியேல் கவனித்திருக்கும் பொழுது இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று.
இடையிலேனாக்கா 11வது கொம்பாக எழும்புறது தான் வந்துட்டு இந்த சின்ன கொம்பு. இடையிலே ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுதான், 3 கொம்புகளை, கொம்பு என்றால் ராஜான்னு பார்த்தோம். 11வது ராஜா எழும்புறான். அவன் ஏற்கனவே இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்த அந்த 3 ராஜாக்களை பிடுங்கி போடுறான்றதை பார்க்குறோம். இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இங்கே பெருமையானவைகள் என்பது வெளிப்படுத்தின விஷயத்தில் தூஷணங்கள் என்று எழுதியிருக்குது. அவன் தேவனுக்கு விரோதமாக தூஷணங்களை பேசுகிறவனாய் இருப்பான் என்றும் எழுதியிருக்கிறது. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த கொம்பு, அந்த மிருகத்தின் மேலே எத்தனை கொம்பு இருக்கு? 10 + 1 11 இல்லைங்களா? அந்த கொம்பு வந்துட்டு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் கர்த்தர் யாரை கொலை செய்கிறார்? அந்த மிருகத்தையே, அந்த ராஜ்யத்தையே கர்த்தர் கொலை செய்கிறார். அந்த கடைசி ராஜ்யம், ரோம ராஜ்யம், அது கொலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ரோம ராஜ்யத்தின் அழிவு இது நெருப்பினால இருக்கும்ன்றதை கர்த்தர் இங்கவே எழுதி வைத்திருக்கிறார். அந்த சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்து எங்கேருந்து எழும்புவான்? ரோம ராஜ்யத்திலிருந்து தான் எழும்பணும் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த 11 கொம்புகள், அந்த 10 கொம்புகளுக்கு நடுவில், அவர்களுக்கு இடையிலை என்பதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 24, 25 2 வசனங்களை வாசிப்போம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களம். 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்களை குறிப்பது. ஸோ இந்த 4ஆம் மிருகம் எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யம் உடைந்து போகும் பொழுது 10 நாடுகளாக, 10 ராஜாக்களாக இவர்கள் பிரிந்து போவார்கள். அந்த 10 நாடுகள் நடுவே சின்ன கொம்பு என்கிற ஒரு அந்தி கிறிஸ்துவன் ராஜா, அந்தி கிறிஸ்துவன் ராஜ்யம் எழும்பும். அந்த அந்தி கிறிஸ்துவன் ராஜ்யம் வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம வாசித்தோம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, ஹில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இந்த சின்ன கொம்பு இருக்கிறான் இல்லைங்களா, அவன் ரொம்ப வேறுபட்டவனாக இருப்பான். 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு ஏற்கனவே இருக்கிற 3 ராஜ்யங்களை அவன் அழிச்சிருவான்னு சொல்லி எழுதியிருக்குது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, அந்த பெருமையான வார்த்தைகள்னு படித்தோம் இல்லைங்களா, உன்னதமானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்கள்னா என்னது? கேலண்டர். பிரமாணங்கள் என்பது கர்த்தருடைய கற்பனைகள். கர்த்தருடைய கற்பனைகளையும் மாற்றுவான், கேலண்டரையும் மாற்றுவான்னு சொல்லி எழுதியிருக்குது. அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 1260 ஆண்டுகள். இந்த ஃபார்முலா எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. இந்த சின்ன கொம்பு யார், எந்த ராஜ்யத்துலேருந்து எழும்புவான், இந்த ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் இங்கே மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். நம்ம வசனங்கள் அவ்வளோவா அதிகமாக வாசிக்க போகிறதில்ல. அடுத்த ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த சின்ன கொம்பு யாருன்றதுக்கு நம்ம 10 அடையாளங்கள் பார்க்க போகிறோம். 1, 2 இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பைபிளில் 2, 3 சாட்சிகள் இருந்தால் போதும். நாம் இன்றைக்கி அந்தி கிறிஸ்துவுக்குன்னு பார்க்க போகிற அடையாளங்கள் குறைஞ்சபட்சம் 30, 40, 50 அடையாளங்கள் இருக்கும். 1, 2 கிடையாது. 30, 40, 50 அடையாளங்கள் பார்க்க போகிறோம். அதில் நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மட்டும் ஒரு 10 அடையாளங்களை பார்க்க போகிறோம். நல்லா இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ சின்ன கொம்பு இந்த யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இது எதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 அடையாளங்கள். இதில் முதல் அடையாளம், அவனுடைய பெயர் என்னது? சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன். கொம்பு என்றால் என்ன? கொம்பு என்றால் ராஜா அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? தானியேல் தீர்க்க தரிசனம் 7ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் ஏற்கனவே வாசம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. இவன் என்ன சைஸ்? சின்னது இல்லைங்களா? இட்ஸ் a லிட்டில் கிங்டம். ஒரு சிறிய ராஜாவாக இருப்பான் இல்லைங்களா? ஸோ இந்த தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அந்த 10 கொம்புகள்னா 10 ராஜாக்கள்னு பார்த்தோம். 10 கொம்புகள்னா 10 ராஜாக்கள். அப்போ சின்ன கொம்புனா ஒரு சிறிய ராஜா, சின்ன ராஜ்யம் இருக்கும் இல்லைங்களா? அதே போல் தானியேல் 8:21 அந்த பெரிய கொம்பு அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றி கர்த்தர் எழுதும் பொழுது அந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா என்பதையும் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? பெரிய கொம்பு என்பது விசேஷித்த கொம்பு.
இட்ஸ் அ ஸ்பெஷல் ஹார்ன்னு சொல்லி அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு எழுதியிருக்கு. ஒரு சின்ன கொம்பு. உலகத்தின் மிகச்சிறிய நாடு எதுங்க? உலகத்தின் மிகச்சிறிய நாடு வேட்டிக்கன் சிட்டி. இதுதான் முதலாவது அடையாளம். த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, இது வேட்டிக்கன் சிட்டி. இதை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அம்யூசிங்காக தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஏரியா சைஸ் கூட இல்லை, 110 ஏக்கர் தான். இது வெறும் 110 ஏக்கர். ஸோ இன்றைக்கி பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, பல பட்டணங்கள்லேருந்து நம்ம இன்றைக்கி திருச்சிக்கு புறப்பட்டு வந்திருக்கோம். திருச்சி சைஸ் கூட கிடையாது வேட்டிக்கன் சிட்டி. இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற ஒரு 110 ஏக்கர் ஒரு சின்னோண்டு பகுதி தான். இது எங்கே இருக்குது? ரோமுக்குள்ளார இருக்குது. ரோம் எங்கே இருக்குது? இட்டாலியில் இருக்குது. இட்டாலி எங்கே இருக்குது? ஐரோப்பாவுக்குள்ளார இருக்குது. ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாடு தான் இட்டாலி. அந்த இத்தாலி நாட்டில் இருக்கிற அதனுடைய கேபிட்டல் இது ரோம் நகரம். அந்த ரோம் நகரத்துக்குள்ளார இருக்கிற சின்னோண்டு 110 ஏக்கர் தான் இந்த வேட்டிக்கன் சிட்டி. பட் இது தனி நாடாக அறிவிக்கப்பட்டது 1929, 1929 த லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்றத ஒன்று சைன் பண்ணி இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரி, முசோலினி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிட்லருடைய ஃப்ரெண்டு. ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனியில் சர்வாதிகாரியாக இருந்தான். ஸோ ஹிட்லருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு முசோலினி. இந்த முசோலினி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த நாடு தான் வந்துட்டு வேட்டிக்கன் சிட்டி. ஸோ இந்த சின்ன கொம்பு என்பது எதை குறிக்கிறது? இந்த சின்ன கொம்பு வந்துட்டு த ஸ்மாலஸ்ட் கிங்டம், அந்த சின்ன நாடு எது? வேட்டிக்கன் சிட்டி. இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், இந்த கொம்பு எங்கே எழும்பியது? அவைகளுக்கு இடையே. ஸோ இட்ஸ் அமங் தம், இல்லைங்களா? அந்த 10 கொம்புகளுக்கு நடுவே தான் இது எழும்பியது, இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு வாசித்தோம், அவைகளுக்கு இடையே, தானியேல் 7:8 அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. ஸோ இந்த 10 கொம்புகள் எங்கே இருக்கிற 10 ராஜாக்கள்? இது ரோம ராஜ்யத்தில் இருக்கிற 10 ராஜாக்கள், அதாவது ஐரோப்பா, இல்லைங்களா? அப்போ அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எங்கே தேடணும்? இந்தியாவில் தேடுறதா? அமெரிக்காவில் தேடுறதா? ஆஸ்திரேலியாவில் தேடுறதா? இது ஐரோப்பாவில் மட்டும்தான் நாம் தேட வேண்டும். ஸோ ஐரோப்பாவில் இருக்கிற 10 கொம்புகள் ரோம ராஜ்யத்தில் உள்ள 10 ராஜ்யங்கள். இந்த 10 ராஜ்யங்களுடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இட்டலி தான் முதல் கொம்பு. நான் இட்டலிக்குள்ளார ரோம் இருக்குது, ரோமுக்குள்ளார வேட்டிக்கன் சிட்டி இருக்குது. ஸோ அந்த முதல் கொம்பு என்பது இட்டலி. ரெண்டாவது பிரான்ஸ், அடுத்து ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், பெல்ஜியம், ஆஸ்திரியா பயங்கரமான கேத்தலிக் கண்ட்ரி. ஆஸ்திரியா ஹங்கேரி தான் அந்த காலத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 1914 ஆஸ்திரியா ஹங்கேரி இது ஒரே நாடாக இருந்தது. அதெல்லாம் ஜெர்மன் பிளட் ஓடுற ஒரு நாடு வந்துட்டு ஆஸ்திரியா, ஸ்விட்சர்லாந்து அண்ட் நெதர்லாண்ட்ஸ். ஸோ அதில் 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டுட்டான். அதன் பிறகு அந்த 3 ராஜாக்கள் ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க இந்த நாடுகள் மூலமாக. இதில் இருக்கிற முக்கியமான நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இட்டலி, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், பெல்ஜியம். இந்த 7 நாடுகள் தான் ரொம்ப முக்கியம். கீழே இருக்கிற 3 நாடுகளோட மேலே இருக்கிற 7 நாடுகள். இன்னைக்கு ஐரோப்பாவோட தலைநகரம் எது? பெல்ஜியம், இல்லைங்களா? யூரோப்பியன் யூனியனுடைய தலைநகரம் எது? பிரசல்ஸ் எங்கே இருக்குது? பெல்ஜியமில் வந்துட்டு இருக்குது. ஸோ பெல்ஜியம் ஒரு முக்கியமான ஒரு கொம்பாக இருக்கிறது. ஸோ இந்த 10 நாடுகள் தான் அந்த 10 கொம்புகள். அப்போ இந்த சின்ன கொம்பின் ராஜ்யத்தை எங்கே போய் தேடணும்? ஐரோப்பாவில் மட்டும்தான், யூரோப்பில் மட்டும்தான் நாம் தேட வேண்டும். அப்படின்னா இந்த வத்திக்கான் நகரம் எங்கெங்கே இருக்குது? இந்த வேட்டிக்கன் சிட்டி, வத்திக்கான் நகரம் ஐரோப்பாவில் தான் இருக்குது. ரெண்டாவது அடையாளமாக மேட்ச் ஆகுதா? செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். 2 அடையாளங்கள் வேட்டிக்கன் சிட்டிக்கு இது மேட்ச் ஆகுது. வேட்டிக்கன் சிட்டி இட் இஸ் நாட் அ சிட்டி, அது தனி நகரம் அல்ல, அது தனி நாடு. ஈவன் தோ அது சின்ன ஊராக இருந்தாலுமே வந்துட்டு 110 ஏக்கர் கொண்ட ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அது தனி நாடாகத்தான் இருக்கிறது. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? வெறும் 500லேருந்து 1000 பேர் தான் இருப்பாங்க. 500லேருந்து 1000 பேர் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டதன் காரணம் எதுனாக்க, போப்பை யாருமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பொலிட்டிக்கல் இண்டெம்னிட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் இண்டெம்னிட்டி இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பிரசிடெண்ட்டையோ பிரதமரையோ. ஸோ வேட்டிக்கன் சிட்டியோட ராஜா யார்? போப்பு தான். வேட்டிக்கன் சிட்டியோட வந்துட்டு பிரதமர் யார்? போப்பு தான். எல்லாமே வந்துட்டு அங்கே போப்போட டெசிஷன்ஸ் தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த வேட்டிக்கன் சிட்டிக்கு 2 அடையாளங்கள் ஒத்து போகுது. பட் இந்த 11வது கொம்பு, இந்த சின்ன கொம்பு எப்பொழுது எழும்பும்? அவர்களுக்கு பின்பு. இந்த 10 கொம்புகள் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகுதான் இந்த 11வது கொம்பு எழும்பும் என்றும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் தானியேல் 7:24 அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவர்களுக்கு பின்பு, ஆஃப்டர் தெம். அப்படின்னா இந்த 10 கொம்புகள் எப்பொழுது எழும்பியது? ஸோ இந்த ரோம ராஜ்யத்தினுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்ப எந்த ராஜ்யம் இருந்தது? ரோம ராஜ்யம் தான் இருந்தது. அவர் முதலாம் வருகையில் இந்த பூமியில் வந்தப்போ ரோம ராஜ்யம் தான் இருந்துச்சு, இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து
வந்தப்ப இவர் எங்களுக்கு ராஜா கிடையாது, சீசர் தான் எங்களுக்கு ராஜா, ராயனே எங்களுக்கு ராஜா என்று யூதர்கள் சொன்னாங்க. ராயன் என்றால் யார்? இது சீசரை குறிக்கிறது இல்லைங்களா? அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர், இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட கிமு 27 பிசி 27 பிசியிலிருந்து ஆரம்பித்து ரோம ராஜ்யத்தினுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ரோம ராஜ்யத்தினுடைய ஹிஸ்ட்ரி 27 பிசியிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. பட் அப்போ வந்துட்டு ஒரு நாடாக, அது ஒரு ராஜ்யமாக இருந்தது. இது 10 ராஜ்யங்களாக உடைந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிபி 476 476 AD 476 ADயில் தான் வந்துட்டு வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தகர்க்கப்பட்டது. வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், மேற்கத்திய ரோம ராஜ்யம், இது தகர்ந்து 10 நாடுகளாக உடைந்தது. இது யார் மூலமானு பார்த்தீங்கன்னா ஓடோயேசர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிக் ட்ரைப் வந்துட்டு, அந்த ட்ரைபுடைய ராஜா. அந்த காலத்தில் நிறையா ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் பார்பேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால யாராவது கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் காட்டு மிராண்டித்தனமாக இருந்தால் பார்பேரியன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேண்டல்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க பேரில் தான் வேண்டலிசம்ன்ற ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்திருக்கு. பார்பேரியன்ஸ், வேண்டலிசம்லாம் இதெல்லாம் பிப்ளிக்கலாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓடோயேசர் அப்படின்ற ஒரு ஜெர்மானிக் ட்ரைபோடைய ராஜா தான் வந்துட்டு அந்த மேற்கத்திய ரோம ராஜ்யம், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரை கடைசியாக தகர்த்து முற்றுப்புள்ளி வச்சான். அந்த கடைசி ராஜா பெயர் வந்து, கடைசி சீசர் பேர் ரோமுலஸ் அகஸ்டுலஸ். கிபி 476க்கு பிறகு தான் சின்ன கொம்பு பேப்பசி, பேப்பசின்றது தான் ரைட்டான வேர்டு. வேட்டிக்கன் சிட்டியோட பேப்பசின்றது ரொம்ப கரெக்டான வேர்டு. வேட்டிக்கன் சிட்டின்றது இன்றைக்கி 100 வருஷமாக தான் சொல்கிறோம், பட் 1500 ஆண்டுகளாக அதை பேப்பசின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் ஆப்ட் வேர்டு. அந்த சின்ன கொம்புக்கான ஆப்டான வேர்டு வந்துட்டு பேப்பசி தான். பட் இன்றைக்கி நம்ம வேட்டிக்கன் சிட்டின்னு வந்துட்டு சொல்கிறோம். அது சிறிய ராஜ்யமாக இருக்கிறது. அப்படின்னா அவர்களுக்கு பின்பு இது எழும்பியதான்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். கிபி 476 இந்த சிங்கிளாக இருக்கிற ராஜ்யம் வந்துட்டு இது 10 நாடுகளாக வந்துட்டு உடையுது இல்லைங்களா? 10 நாடுகளாக உடைஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கழித்து 538 ஜஸ்டீனியன் அப்படின்ற ஒரு ராஜா வந்துட்டு, இந்த ஜஸ்டினியன் த கிரேட்னு கேத்தலிக் சர்ச்சில் சொல்லுவாங்க, அவன் போப்புக்கு வந்துட்டு ஒரு பவர் கொடுக்குறான். என்ன பவர் கொடுக்குறான் வந்துட்டு? அரசாணை. போப் எல்லா சபைகளுக்கும் தலைவர் என்று ஒரு அறிவிப்பு வருது. எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் தலைவர் யாருங்க? போப்புன்னு வருது. பட் பைபிள் என்ன சொல்லுது? சபையாகிய சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார். இப்போ அந்தி கிறிஸ்து உருவானது எப்பொழுது? இது 538 வந்துட்டு அந்தி கிறிஸ்து உருவாயிட்டான். அவர்களுக்கு பின்பு இந்த 476 10 ராஜ்யங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அவர்களுக்கு பின்பு ஆஃப்டர் தெம் இதுவும் வந்துட்டு போப்போட காரியத்தில் பேப்பசிக்கு இது கரெக்டாக வருது. அதே போல் இந்த ஒரு அத்தாரிட்டியை வந்துட்டு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலைஸ் ஆனது கிபி 607. ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தான். ஃபோக்கஸ் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தகர்க்கப்பட்டாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் என்ற 2 ரோமன் எம்பையர்ஸ் இருந்துச்சு. எத்தனை கால்கள் இருந்துச்சு? இரும்பு கால்கள் வந்துட்டு 2 கால்கள். ரோம ராஜ்யம் இது 2ஆக இருக்கும்ன்றதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். 2 கால்கள், 2 ரோம ராஜ்யங்கள். கிழக்கத்திய ரோம ராஜ்யம் மேற்கத்திய ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. மேற்கத்திய ரோம ராஜ்யம் உடஞ்சிருச்சு, வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் உடஞ்சிருச்சு. அதுக்கு 50 ஆண்டுகள் கழித்து வந்துட்டு 2 அரச கட்டளைகள் வருது. பட் இந்த 2வது கட்டளையில் ரோம் அனைத்து சபைகளுக்கும் தலைமை இடம் என்று அறிவிக்கப்படுகிறது இல்லைங்களா? இதுவும் பைபிளுக்கு விரோதமானது தான். ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நம்ம 3வது அடையாளமும் நிறைவேறியதை வந்துட்டு பார்க்குறோம். 4வது அடையாளம், அவன் 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு அப்படிங்கிறத படித்தோம் இல்லைங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. He plucked 3 horns. 3 கொம்புகளை பிடுங்கி போட்டான், 3 ராஜாக்களை பிடுங்கி போட்டான். தானியேல் 7:24 படித்தோம், 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. ஸோ 2 வசனம், 8வது வசனம் 24வது வசனம் ஒரே அதிகாரத்தில் 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டான். இந்த 3 ராஜாக்கள் அந்த காலத்தில், இன்னைக்கு நம்ம புதுசாக மாடர்ன் நேம் சொல்கிறோம் இங்கிலாண்டு, பட் இங்கிலாண்டுக்கு ஒரிஜினல் பேர் ஆங்கிலோ சாக்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டோட ஒரிஜினல் நேம் ஆங்கிலோ சாக்சன்ஸ். இதுதான் இங்கிலாண்டோட பழைய காலத்து பேர். அடுத்து ஃப்ரான்ஸோட பேர் ஃப்ராங்க்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்பெயினுக்கு இன்னைக்கு ஸ்பெயின்ன்ற பேர் இருக்குது, பட் அந்த காலத்தில் வேறு பேர் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதே போல் போர்ச்சுகலுக்கு அந்த காலத்தில் வேறு பேர். அதே மாதிரி இந்த 10 கொம்புகளில் 3 எஸ்டாப்ளிஷ்டு ராஜ்யங்களாக இருந்த த ஹெருலை, த ஆஸ்ட்ரோகாட்ஸ் அண்ட் த வேண்டல்ஸ். ஸோ இந்த 3 பேரையும் ஜஸ்டீனியன் அப்படின்ற ராஜாவினுடைய துணையோட இவங்க கம்ப்ளீட்டாக தகர்த்து போட்டாங்க. யார்? போப்புக்காக. போப்புக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு, இவங்கெல்லாம் வந்துட்டு போப்புக்கு கீழ்ப்படியாத கூட்டமாக இருந்துச்சு. இந்த 3 ராஜ்யங்களும், இந்த ஹெருலை, ஆஸ்ட்ரோகாட்ஸ், வேண்டல்ஸ், இவர்கள் 3 ராஜ்யங்களும்
போப்புக்கு தலை வணங்காத ராஜ்யங்களாக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் 535, 533 இந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னாக்க இவர்களை வந்துட்டு அந்த சின்ன கொம்பு ஜஸ்டின் என்ற ராஜாவின் துணையோட இவர்கள் தகர்த்து விட்டார்கள். இந்த வார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காத்திக் வார்ஸ், வேண்டலிக் வார்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்ட இந்த 4வது அடையாளமும் போப்புக்கும் வேட்டிகன் சிட்டி பேப்பசிக்கு தான் இது பொருந்துகிறது. 5வது அடையாளம், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருப்பான், வேறுபட்டவனாக இருப்பான். ஹில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் என்று எழுதியிருந்ததையும் வாசித்தோம். தானியேல் 7:24 அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து அப்படின்றத படித்தோம். அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். எப்படி இருப்பான்றதை நம்ம ஒரு 2 வசனத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனங்கள். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஆனால் நார்மலாக புரியாது தான். இதில் 2500 ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அதை பேசுகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. இந்த ஒரே ஒரு அதிகாரத்தில் மட்டும், தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் இதுக்கு மட்டுமே ஒரு தனி நாள் தேவைப்படும். தானியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு மட்டுமே ஒரு 8 மணி நேரம் நமக்கு இதை விளக்குவதற்கு தேவைப்படும். பட் இதில் குறிப்பாக ஒரு சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா 37, 38வது வசனத்தில் அந்தி கிறிஸ்து போப்பு எப்படி இருப்பான்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறார். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும். ஸ்திரீகளின் சிநேகத்தை மதிக்காதவங்க யாருங்க? ஒரே ஒரு கூட்டம் தான், ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட் இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஸ்திரீகள் வேண்டாம், நாங்களாம் திருமணம் பண்ண மாட்டோம், ஏன்னா திருமணம் பண்ணால் அது ஒரு தீட்டு, அது பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு லைட்டி அப்படின்னு தனியாக பிரிச்சுருவாங்க இல்லைங்களா? லைட்டி தனியாக, கிளர்ஜி தனியான்னு பிரிச்சுருவாங்க. ஸோ திருமணம் ஆகாத பாதிரியார்கள் இவங்க தனி, திருமணமானவங்களாம் ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் மாதிரியே இருக்கும். அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்திலே தன்னை தேவன் போல் காண்பிப்பான் என்று 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, த காட் ஆஃப் ஃபோர்ட்ரஸஸ், அரண்களின் தேவன், த கார்டியன் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களை வந்துட்டு புனிதர்களையும் தேவ தூதர்களையும் ஆராதனை செய்கிறது. இதுதான் கத்தோலிக்க சபை. கத்தோலிக்க சபையை பற்றி கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அரண்களின் தேவனை, செத்து போனவங்களெல்லாம் கடவுள்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் செத்து போனவங்களெல்லாம் கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்த்திடுவாங்க. ஆல் சோல்ஸ் டே, ஆல் செயின்ஸ் டே, இதெல்லாம் கடைபிடிச்ச ஆட்கள் தான். நானும் ஒரு கேத்தலிக்காக இருக்கிறதுனால இந்த பாரம்பரியம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு தான் வந்துட்டு வச்சுருந்தோம். ஸோ இவன் எப்படி இருப்பானா, முந்தினவர்களை பார்க்கலும் வேறுபட்டவன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? எப்படி வேறுபட்டு இருப்பார்கள்? இவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க. இவங்க கும்பிடுற கடவுள் யார்? வந்துட்டு அரண்களின் தேவன், கார்டியன் ஏஞ்சல்ஸ், இவங்கள தான் இவங்க கும்பிடுவாங்க. புனிதர்களையும் கார்டியன் ஏஞ்சல்ஸை கும்பிடுவாங்க. இது தானியேலுக்கு மட்டும் கர்த்தர் வெளிப்படுத்தலை, அப்போஸ்தலன் பவுலுக்குமே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். 1 திமோத்தி 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, என்டையர் பைபிளே ஆவியானவர் வெளிப்படையாக எழுதுனது தான் இல்லைங்களா? என்டையர் பைபிளில் ஆவியானவர் வெளிப்படையாக எழுதுனதெல்லாம். அதுலேயும் அப்படின்னா ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? அண்டர்லைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே கடைசி நாட்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே. ஸோ மனசாட்சியை அவங்களுக்குலாம் இருக்காதுன்றார். எப்படி இருப்பாங்களாம்? மனசாட்சியே இல்லாமல் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களும் எப்படி தெரியுமா இருக்கும்? விவாகம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணுறது தப்பு, விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3வது வசனத்தில் சில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லென்ட் சீசனில் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஒரு சபை ரோமன் கத்தோலிக்க சபை. திருமணம் பண்ணக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஒரு சபை ரோமன் கத்தோலிக்க சபை. நம்ம தானியேலையும் படித்தோம், அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்ப மாட்டான், அரண்களின் தேவனை தான் வந்துட்டு அவன் மதிப்பான் என்பதை பார்த்தோம்.
அதே தான் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஆவியானவர் 2 சாட்சிகளாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா ஹில் பி டிஃப்ரெண்ட், அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறுபட்டவனாக இருப்பான் என்பது இது போப்பினுடைய ராஜ்யத்திற்கு இது அழகாக ஒத்துப்போகுது. எப்படி வேறுபட்டவனாக இருக்கிறான்? அவன் மத தலைவராகவும் இருக்கிறான், அதே போல் வத்திக்கான் நாட்டினுடைய ராஜாவாகவும் இருக்கிறான். வத்திக்கான் நாட்டோட ராஜாவும் அவன் தான், மதத்துக்கு தலைவன். அதனால தான் அந்த 2வது மிருகம் எப்படி இருக்குதா, அது ஆட்டுக்குட்டியை போல இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் மிருகம் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்குது. ஆனால் அதனுடைய பேச்சு எப்படி இருக்குது, வலு சர்ப்பத்தை போல பேசியது. இட் ஸ்பீக்ஸ் லைக் அ டிராகன், இல்லைங்களா? அந்த 2ஆம் மிருகம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் மிருகம் வெளியில் பார்க்கறதுக்கு போப்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, வெள்ளை சட்டையை போட்டு வயசானவங்களா 80, 85, 90 இந்த வயசில் பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருப்பாங்க. ஆனால் பேச்சு வார்த்தையெல்லாம் அது டிராகன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும், வலு சிற்பத்தை போல் இருந்தது. ஸோ இந்த பேப்பசி வேட்டிகன் சிட்டி எப்படி இருக்குது, இட்ஸ் அ சர்ச் அண்ட் அ ஸ்டேட். ரோமன் கேத்தலிக் சர்ச் இஸ் நாட் அ சர்ச், இட் இஸ் அ கிங்டம். இதுதான் ரோம ராஜ்யத்தினுடைய ஃபைனல் வெஸ்டேஜஸ் வந்துட்டு இவைகள் தான். ஒன்று யூரோப்பியன் யூனியன் இருக்குது, பொலிட்டிக்கலாக அது ரிலீஜியஸாக வந்துட்டு கேத்தலிக் சபை. ஸோ 2 வெரைட்டி இருக்கும், 2 கொம்புகள் இருக்கிறதுனால 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்துட்டு ராஜாக்களாக வந்துட்டு தனியாக தலைவர்கள் இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனில். அடுத்து இன்னொரு கொம்பு எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்க, இது இந்த ரிலீஜியஸ் என்டிட்டியை குறிக்கிறது. இது சபையாகவும் இருக்கும், இது ஒரு நாடாகவும் இருக்கும், இது மத அரசியல் அமைப்பு. இட்ஸ் ரிலீஜியஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம். இங்கே 2மே இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதுவும் ஒத்து போகிறது அந்த சின்ன கொம்புக்கான அடையாளம் ரோமன் கத்தோலிக்க சபைக்கும், அதே போல் குறிப்பாக வேட்டிகன் சிட்டி போப்புக்கு தான் இது ஒத்து போகிறது. பட் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள் இருந்தது அப்படின்றதையும் வாசித்தோம், இல்லைங்களா? தானியேல் 7:8 இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். மனுஷ கண்கள் அப்படின்னா ஒரு மனுஷன் தலைவனாக இருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். போப்புக்கு ஒரு சில பெயர்களை தெரிஞ்சுக்குங்க கொஞ்சம். ஓவர்சியர் ஆஃப் ஓவர்சியர்ஸ், கண்காணிகளுக்கு கண்காணி என்கிற ஒரு பெயர் இருக்குது. பைபிளில் வந்துட்டு கண்காணி மட்டும்தான் எழுதியிருக்கு. கண்காணிகளுக்கு கண்காணி யாருங்க? ஏசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் கண்காணிகளுக்கு கண்காணி. சபையை யாருங்க வழிநடத்தணும்? மூப்பர்கள் அல்லது கண்காணிகள். அவங்களுக்கு மூப்பர்கள்னு பேர், இல்லைன்னா கண்காணிகள்னு பேர். சபையை வழிநடத்துகிறவர்கள் இவர்கள் தான். சீஃப் பாஸ்டர்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே சீஃப் பாஸ்டர்லாம் கிடையாது. மூப்பர்கள், கண்காணிகள். கண்காணிகள் எல்லாருக்கும் கண்காணி யாருங்க? ஏசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருடைய பட்டத்தை எடுத்துக்கிட்டது அந்தி கிறிஸ்து போப்பு தான். பிஷப் ஆஃப் பிஷப்ஸ், ஆயர்களுக்கு ஆயர் ஏசு கிறிஸ்து தான் பிரதான மேய்ப்பன் என்பது நமக்கு தெரியும். பட் பிரதான மேய்ப்பன் வந்துட்டு இவங்க போப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ். ஸோ இங்கே ப்ரீஸ்ட் எல்லாம் எப்படி கூப்பிடணும்? ஃபாதர்னு கூப்பிடணும். ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பூமியிலே ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள்னு சொல்லியிருக்கிறார். போப்பை எப்படி கூப்பிடுறாங்க வந்துட்டு? போப் ஆண்டவர். போப் ஆண்டவரா? ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர், இல்லைங்களா? அவன் ஆண்டவர் கிடையாது, இல்லைங்களா? அவன் ஒரு சாதாரண மனிதன். பிதாக்களுக்கு பிதா என்று அவங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க. தி ஓவர்சியர் ஆஃப் ஓவர்சியர்ஸ், பிஷப் ஆஃப் பிஷப்ஸ், ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ். நமக்கு இந்த எல்லா டைட்டிலுக்கும் ஒத்து போகிற ஒருத்தர் யார்? ஏசு கிறிஸ்து ஒருவர் தான், இல்லைங்களா? ஏசு கிறிஸ்துவின் பட்டங்களை அந்தி கிறிஸ்து வழக்கமாகவே எடுத்துக்குவான். ஏன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரே மோட்டிவ் என்னது? பிசாசனுடைய ஒரே மோட்டிவ் என்னது? நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதற்கு ஒப்பாவேன், இல்லைங்களா? நமக்கு ஏசாயா 14:12 வாசிக்கிறோம். உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதற்கு ஒப்பாக மாறணும். நீங்கள் ஏசாயா 14 எசேக்கியேல் 28 வீட்டுக்கு போய் வாசிச்சுங்க. இந்த 2லையுமே பிசாசனுடைய ஒரே மோட்டிவ் என்னது? கடவுளுக்கு இணையாக மாறணும், கடவுளை விட பெரிய லெவலுக்கு போகணும். அதே ஆட்டிடியூடு வந்துட்டு அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பட்டங்கள் எல்லாத்தையும் தனக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவோம். பட் அதே போல் அவனுக்கு பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? பெருமையானவைகளை பேசும் வாய். தானியேல் 7:8 பெருமையானவைகளை பேசும் வாய் என்பதை நம்ம வாசித்தோம். தானியேல் 7:8 ஏற்கனவே வாசிச்சிட்டோம். தானியேல் 7:11 ஏற்கனவே வாசித்தோம். அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. கொலை செய்யப்படுறது யாரு? மிருகம். பேசுறது யாரு? அந்த கொம்பு. அந்த கொம்பு சின்னோண்டு ஆள் தான். யூரோப்பில் இருக்கிற சின்னோண்டு பவர் தான் வேட்டிகன் சிட்டி. அந்த சின்னோண்டு பவர் மூலமாக அழிய போகிறது யாரு? யூரோப் அழிய போகுது. 1ஆம் உலகப் போரில் ஐரோப்பா தான் அழிஞ்சுது. 2ஆம் உலகப் போரில் ஐரோப்பா தான் அழிஞ்சுது. 3ஆம் உலகப் போர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உக்ரைன் வார் மூலமாக ஆல்ரெடி 3ஆம் உலகப் போர் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேயுமே அழிவு எங்கே? யூரோப்பில் தான். இது பெருசாக வெடிக்கும் பொழுது இது பின்னாடி கட்டி எழுப்பவே முடியாது. கட்டி எழுப்ப முடியாத அளவுக்கு பெரிய அழிவு ஐரோப்பாவுக்கு இருக்குன்னு சொல்லி, ஏன்னா அந்த கொம்பு பேசுது அழிய போகிறது அந்த மிருகம் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அதன் அழிவு இது நெருப்பு நாள் இருக்கும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பட் அந்த பேச்சு எப்படி இருக்குமா வந்துட்டு?
தானியேல் 7:25 வாசிக்கிறோம், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. அந்த பெருமையான வார்த்தை யாருக்கு விரோதமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான். ஒரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பெருமையானவைகளை மட்டும் இல்லைங்க, தூஷணங்கள், blasphemies. He'll speak blasphemies against Lord Jesus Christ. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் அந்தி கிறிஸ்து போப்புக்கு இருக்கும். ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு, எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி போப் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருடைய பாவங்களை நாங்கள் தான் மன்னிப்போம். கன்ஃபெஷன். ரோமன் கத்தோலிக்க சபையில் பாவங்களை யார்கிட்ட அறிக்கையிடணும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மாத்திரமே நாம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பட் எங்ககிட்ட தான் நீங்கள் அறிக்கையிடணும். ஏன்னா நாங்கள் ஈகோட்டே அப்சால்வோ அப்படின்ற ஒரு லாட்டின் டேர்ம் சொல்லுவோம். இந்த லாட்டின் ஃப்ரேஸ் நாங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்கள் கரைக்கப்படும், மன்னிக்கப்படும். பட் நமக்கு 1 யோவான் 1:9 தெரியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தையும் நாங்கள் தான் எடுத்துக்கோம்னு சொல்லி இந்த பெருமைகளை பேசும் வாய், தூஷணங்களை பேசும் வாய் என்பது எந்த ஒரு அடையாளமோ ஆன்டி கிரைஸ்ட் போப்புக்கு தான் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒத்து போகுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தவான்களோடு இவன் யுத்தம் பண்ணுவான் என்றும் வேதம் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், தானியேல் 7:22 இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. யுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, பரிசுத்தவான்களை மேற்கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? அவர்களை கொலை செய்வாங்க. நாங்கள்லாம் ரகசிய வருகையில் மேலே போயிடுவோம், எங்களுக்கெல்லாம் உபத்திரவமே இல்லை இப்படின்னு தப்பாக நிறைய பேர் போதிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வசனமே தெரியல. அந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்பதை பார்க்கிறோம். அதே போல் தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஸோ பரிசுத்தவான்களை அவன் ஒடுக்குவான் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷமும் இதை கன்ஃபார்ம் பண்ணது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு, பரிசுத்தவான்களை மேற்கொள்வான், பரிசுத்தவான்களை ஜெயிப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் எங்கிருந்து ரகசிய வருகை இருக்குது? ரகசிய வருகைக்கு இந்த வசனங்களில் வந்துட்டு இடமே கிடையாது இல்லைங்களா? பரிசுத்தவான்களை அவன் ஒடுக்குவான், அவன் மேற்கொள்வான், அவன் ஜெயிப்பான் என்று எழுதியிருக்கிறது. பட் எவ்வளவு காலம் இதெல்லாம் நடந்துச்சுன்றத கொஞ்சம் கிறிஸ்தவ சரித்திரத்தை நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1260 ஆண்டுகள் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை அவன் மேற்கொண்டு கொலை செய்து ஜெயித்திருக்கிறான். ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சா PDF மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலாப்பில் வாசிச்சு பாருங்கள். நான் முழுமையாக வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். த ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்டைர்ஸ்ன்னு இருக்கும். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் வந்துட்டு புக் ஆஃப் மார்டைர்ஸ். எழுதின ஒரு பேர் ஃபாக்ஸ், FOXE. இது இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்லைங்க, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம். 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடூரமாக எந்த அளவுக்கு வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபை உண்மை கிறிஸ்தவர்களை கொலை செய்தது, உண்மை கிறிஸ்தவர்களை எந்த அளவுக்கு கொடூரமாக அவர்கள் கொலை செய்து மேற்கொண்டார்கள். அந்த புஸ்தகத்தின் பெயர் த புக் ஆஃப் மார்டைர்ஸ். த புக் ஆஃப் மார்டைர்ஸ் எழுதின ஒரு பேர் ஜான் ஃபாக்ஸ், ஜான் FOXE, த ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்டைர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போப்புக்கு அதிகாரம் கிடைத்தது கிபி 538, 538 AD. போப் அரெஸ்ட் பண்ணி நெப்போலியன் ஜெயிலில் போட்டது 1798, 1260 ஆண்டுகள். இந்த 1260ன்றது ரொம்ப ஸ்பெஷல் நம்பர். பைபிளில் 7 இடத்துல இருக்குது, 1-2 வசனம் இல்லை, 7 வசனங்கள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5 இடத்துலையும், தானியல் புஸ்தகத்தில் 2 இடத்துலையும் இருக்கிற இந்த 1260 ஆண்டுகள் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி லட்சக்கணக்கான பேர்கள் மட்டும் இல்லைங்க, கோடிக்கணக்கான உண்மை கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பைபிள் வச்சுருந்தா எரிச்சிருவாங்க, பைபிள் எல்லாம் ஆளை எரிச்சிருவாங்க. வீட்டில் இங்கிலீஷ் பைபிள் அந்த காலத்தில் வச்சுருந்தாக்கா ஆளையே எரிச்சிருவாங்க. ஐரோப்பாவில் இதுதான் நடந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காலாம் வந்துட்டு 1492 தான் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? 1492 தான் வந்துட்டு அமெரிக்காவெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கிறது வெறும் 500 வருஷமாக தான். 500 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க? அவங்க ஆசியாவில், ஆப்பிரிக்காவில், ஐரோப்பா, அந்த 3 கண்டம் தான். ஆப்பிரிக்கா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் கிரேட் ட்ரீட்மெண்ட் தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதிகமாக வந்துட்டு வாணிபம் இருந்தது ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் மட்டும்தான். அந்த ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் இருந்தவர்களை
இந்த ராஜாக்களுக்கு மேலே ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து போப்பு தான். அவனை எதிர்த்தா ஒரு கிராமத்தையே கொலை பண்ணிடுவான், ஒரு நாட்டையே கொலை பண்ணுறதுக்கும் போப்பு தயங்க மாட்டான். இந்த கண்ணீர் கதைகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான். ஸோ அவ்வளோ பேரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறான். இதுக்கு அடையாளமாக டார்ச்சர் மியூசியம்னு இன்றைக்கும் ஐரோப்பாவில் இருக்குது. மியூசியம் யாராவது ஐரோப்பா போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பேர் டார்ச்சர் மியூசியம்னு சொல்லி ஆம்ஸ்டர்டாமில் இருக்குது, கார்கசோனில் இருக்குது, இன்னும் ஐரோப்பாவில் பல இடங்களில் அந்த டார்ச்சர் மியூசியம் இருக்குது. வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். த ரோமன் கேத்தலிக் இன்குவிசிஷன், அந்த சித்திரவதை படுகொலைகள், தமிழில் வந்துட்டு அந்த ரோமன் கத்தோலிக்க சித்திரவதை படுகொலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரோமன் கேத்தலிக் இன்குவிசிஷன். இது ஸ்பெயினில் நடந்ததுக்கு பேர் ஸ்பானிஷ் இன்குவிசிஷன், போர்ச்சுகலில் நடந்ததுக்கு பேர் போர்ச்சுகீஸ் இன்குவிசிஷன். இன்ஃபேக்ட் இந்தியாவில் கோவா இருக்குது இல்லைங்களா, கோவாவை யார் பிடிச்சி வச்சுருந்தா? போர்ச்சுகீஸ் தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லைங்களா. இந்தியாவில் கோவாவில் கூட இன்குவிசிஷன், சித்திரவதை படுகொலைகள் இந்தியா வரைக்கும் நடந்திருக்குது வந்துட்டு. ஸோ செயின்ட் பார்த்தலோமியூஸ் டே மேசக்கர்னு சொல்லுவாங்க. 1572 உங்களுக்கு ஃப்ரான்ஸில் பாரிஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் பாரிஸில் அப்போ உண்மை கிறிஸ்தவர்களை ஓட ஓட விரட்டி கொலை செய்த அந்த சரித்திரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சரித்திரத்தில் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சேருக்கு பேர் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் சேர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இன்ஃபேக்ட் நான் நிறைய எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கத்தி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவுமே ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும். உண்மை கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டது இப்படி தான். கொலை செய்தது யாருன்னு நினைக்கிறீங்க? புறஜாதி அல்ல. கொலை செய்தவர்கள் புறஜாதிகள் அல்ல. கொலை செய்தவர்கள் போப்பும் அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்த அந்த போப்பினுடைய ராஜ்யம் தான். ஸோ உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்யும் காலம் வரும். இயேசு சொன்னார் இல்லைங்களா, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லும் காலம் வரும். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஸோ முடிஞ்சா இந்த புஸ்தகத்தில் கொஞ்சம் ஸ்னிப்பட்ஸ் மட்டும் வாசிங்க. ரொம்ப அதிகமாக கர்த்தர் தைரியத்தை கொடுத்தாருன்னா முழுவதும் வாசிச்சு பாருங்கள். தி ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்டைர்ஸ். இது 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இன்றைக்கி கூட ரீப்ரிண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்லைனில் வந்துட்டு நிறையா காப்பீஸ், அந்த ஆர்கைவ் வெப்சைட்ஸுக்கு போனோம்னா நிறையா காப்பீஸ்லாம் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இப்படி பரிசுத்தவான்களை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான் அப்படிங்கிறதையும் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்கள்னா என்னதுங்க? கேலண்டர் இல்லைங்களா. பிரமாணங்கள் என்பது கர்த்தருடைய கற்பனைகள் வந்துட்டு பிரமாணங்களாக இருக்கிறது. ஸோ எப்படி காலங்களையும் பிரமாணங்களையும் இவன் மாற்றி இருக்கிறான்? தானியேல் 2:21 தானியேல் சொல்கிறான், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார் இல்லைங்களா. அப்படின்னா எப்படி அந்தி கிறிஸ்து காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி இருக்கிறான்? 10 கட்டளைகள் நமக்கு தெரியும். பட் கரெக்ட் ஆர்டரில் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். 1, 2, 3 இதை மட்டும் படித்து பாருங்கள். முதலாவது கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர்னு சொன்னார், அது கரெக்டாக இருக்குது. 2வது கற்பனை என்னது? தேவனுடைய நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பாயாக. இது 2வது கற்பனையா 3வது கற்பனையா? இது பைபிளில் 3வது கற்பனை. வேணும்னா செக் பண்ணுறதுனா யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை படிச்சுக்கங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 2வது கற்பனை 4வது 5வது வசனத்தில் இருக்குது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிற யாதொரு உருவத்தையும் சிலையும் நீ செய்யக்கூடாது. செய்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உன்னை தண்டித்து தீர்ப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த கட்டளையவே காணும். ஸோ ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் சின்ன வயசில் 10 வயசில் த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் புதுநன்மைன்னு கொடுப்பாங்க. அந்த புதுநன்மையில் சின்ன பிள்ளைங்க தப்பாக தான் 10 கற்பனைகளை படிப்பாங்க. ஸோ சிறு வயதிலிருந்தே ஏமாற்றப்படுகிறார்கள். ரோமன் கத்தோலிக்க சபையில் இந்த ஏமாத்து வேலை ஆரம்பிக்கிறது எங்கே? குழந்தையிலிருந்தே ஏமாத்து வேலை ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்தனுமே ஞானஸ்நானம். குழந்தைக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. குழந்தைகள் எல்லோரும் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க. பாவம் என்பது கொஞ்சம் வயதான பின்பு தான் வந்துட்டு வரும். ஸோ கட்டளைகளை அவன் மாற்றிட்டான். 2வது கற்பனை இல்லை. பட் எப்படி வந்துட்டு 10 வந்துச்சு? 9 தானே இருக்கணும். கடைசி 2ஐயும் பாருங்கள், இது ஒரே கட்டளை. 2ஆக உடச்சு போட்டான். உன்னுடைய அயலானுடைய மனைவி இச்சிக்காத, அவனுடைய ஆடு மாடு வீடு பொருள் எதையுமே இச்சிக்காத. இது ஒரே கற்பனை, 10வது கற்பனை. அதை உடச்சி 2ஆக போட்டுட்டான். ரெக்கன்சிலேஷன் மேலாப்பில் பார்த்தா ஈஸியாக தெரியும். பட் ஒரு கற்பனையை காணா, இன்னொரு கற்பனையை 2ஆக உடச்சி வந்துட்டு போட்டிருக்கிறான். ஸோ ரோமன் கத்தோலிக்க சபையில் கர்த்தருடைய கற்பனைகளில் அந்த சிலை வழிபாடு கட்டளையை அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு எடுத்துருக்கிறாங்க. 2வது காலங்கள். இந்த கேலண்டர்ஸோட அந்த காலத்தில் இருந்த ஏன்ஷியன் கேலண்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஜிப்சியன் கேலண்டர் இருக்குது, சுமேரியன் கேலண்டர்ஸ், அடுத்து ரோமன் கேலண்டர், ஜெர்மானிக் கேலண்டர், இந்தியன் கேலண்டர், நிறைய கேலண்டர்ஸ் இருக்குது. பட் கடைசியாக எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அது கிரகோரியன் கேலண்டரில் தான் வந்து நிற்குது.
ஸோ கிரெகோரியன் கேலண்டர் இது 1582 மாற்றப்பட்டது. 1582 அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னங்க வரணும்? அக்டோபர் 5ஆம் தேதி வரணும் இல்லையா? நான் விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல. அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன வரணும்? அக்டோபர் 5ஆம் தேதி வரணும். பட் 1582 அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் 15ஆம் தேதி வந்துச்சு. மீண்டும் சொல்கிறேன், 1582 வேணா இங்கே இருக்குது அந்த வருஷம். 1582 அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் 15ஆம் தேதி வந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போப் கிரெகோரி அப்படின்ற ஒரு அந்தி கிறிஸ்து போப் வந்துட்டு அவன் கேலண்டரையும் மாற்றிருக்கிறான். ஏன்னா சூரிய கடிகாரத்தின்படி இன்னைக்கு கேலண்டர் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய கேலண்டருக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சோலார் கேலண்டர் இல்லைங்களா? சோலார் கேலண்டர், சூரியனை மையமாக கொண்ட கேலண்டர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? சோலார் கேலண்டர் படி 365.2425 சம்திங் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ 25ன்னு வேணால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 365.25. அந்த 0.25 ஒரு கால்வாசி இருக்கிறதுனால தான் 4 வருஷத்துக்கு ஒரு லீப் இயரில் ஒரு எக்ஸ்ட்ரா டே வரும் இல்லைங்களா? இது சோலார் கேலண்டர். பட் பைபிளில் இதெல்லாம் கிடையாது. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா? போய் படித்து பார்த்துக்குங்க. ஆதி ஆகமத்தில் நோவா காலத்தில் வெள்ளம் வந்தப்போ எத்தனை நாட்கள் வந்தது? 150 நாட்கள், 5 மாதங்கள். 150 நாட்கள், 5 மாதங்கள். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் மாத்திரமே. பைபிளில் வந்துட்டு 12 × 30 360. இதுதான் பைபிள் கேலண்டர். இதுக்கு பேர் லூனி சோலார் கேலண்டர். சந்திரனையும் சூரியனையும் மையமாக கொண்ட கேலண்டர் தான் லூனி சோலார் கேலண்டர். சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர்ஸ் மர்ஜ் ஆகிறது எவ்ரி 19 இயர்ஸ், எவ்ரி 76 இயர்ஸ். ஸோ இது மேஜர் சைக்கிள்ஸ், மைனர் சைக்கிள்ஸ்ன்னு இருக்குது. சூரியனும் சந்திரனும் இதனுடைய 2 சைக்கிளுமே வந்துட்டு மர்ஜ் ஆகிறது ஒவ்வொரு 19 ஆண்டுகள், ஒவ்வொரு 76 ஆண்டுகள் இது மர்ஜ் ஆகும். பைபிளில் இருக்கிற கேலண்டருக்கு பேர் லூனி சோலார் கேலண்டர். பட் அந்தி கிறிஸ்து மாற்றின கேலண்டர் வந்துட்டு இது அந்தி கிறிஸ்து கேலண்டர்னு தான் சொல்லணும். ஜனவரி 1 டிசம்பர் 31 இது என்ன கேலண்டர்? ஆன்டி கிரைஸ்ட் கேலண்டர். இது கர்த்தருடைய கேலண்டர் கிடையாது. கர்த்தருடைய கேலண்டர் வந்துட்டு நீங்கள் பைபிளில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். 1ஆம் மாதம் ஆபீப் மாதம் என்று எழுதி இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இவனுடைய ஆட்சி 1260 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பட் காலங்களையும் பிரமாணங்களையும் யார் மாற்றியிருக்கிறா? அந்தி கிறிஸ்து போப் வந்துட்டு கேலண்டரையும் மாற்றியிருக்கிறான், அதே போல் பிரமாணங்களையும் மாற்றியிருக்கிறான்றதை பார்க்குறோம். கடைசியாக ஒரு அடையாளத்தோடு நம்ம இதை முடிக்க போகிறோம். 1260 ஆண்டுகள், நாட்கள் கிடையாது. அநேக போதகர்கள் செய்கிற தவறு பார்த்தீங்கன்னா, இது 3.5 வருஷம், இது ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும், அதில் பாதி 3.5 வருஷம், அந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் 3.5 வருஷமாக இருக்கும். 1260 நாட்கள்னு சொல்கிறாங்க. இது 1260 நாட்கள் கிடையாது, 1260 ஆண்டுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் ஏற்கனவே வாசித்தோம். தானியேல் 7:25 அவர்கள் ஒரு காலமும், பரிசுத்தவான்களை கர்த்தர் எப்படி ஒப்புக் கொடுக்கிறாரு? அந்தி கிறிஸ்துவின் கையிலே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஒரு காலம், காலம்னா என்னது? ஒரு வருடம் என்பது அர்த்தம். அ டைம் மீன்ஸ் 1 இயர். இது எங்கே எழுதியிருக்குது? தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. தானியேலுக்கு நெபுகாத்நேச்சருக்கு இன்னொரு சொப்பனம் வரும் இல்லைங்களா? ஒரு பெரிய மரம் வளர்ந்தது, ஒரு பெரிய விருட்சம் இருந்தது. அந்த விருட்சத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சொப்பனத்துக்கும் தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும். 7 வருஷம் நீ ராஜ்யத்தை ஒத்து கர்த்தர் நீ விரட்டிடுவார்ப்பா. நீ காட்டில் போய் நீ மிருகத்தை போல இருப்ப, நீ மழையிலும் பனியிலும் நனைந்து திரிவாய்னு சொல்லி இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. 7 காலங்கள் என்பது 7 வருஷங்களுக்காக சொல்லப்படுறது. இது இன்னொரு இடத்துலையும் தானியேல் பேசியிருக்கிறாரு. தானியேல் 4:32 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். காலங்கள் என்பது வருடங்களை குறிக்கிறது. அப்போ ஒரு காலம் என்பது ஒரு வருடத்திற்கு சமானமாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். அ டைம், டைம்ஸ் அண்ட் ஹாஃப் அ டைம். அ டைம் ஒரு காலம், டைம்ஸ் 2 காலங்கள், 2 வருஷம். ஒரு காலம் என்பது ஒரு வருடம், 2 காலம் என்பது அந்த காலங்கள் என்பது 2 வருடங்களை குறிப்பது. அரை காலம், அரை வருடம். ஸோ 360 + 720 + 180, 360 + ஸோ ஒரு காலம் என்பது ஒரு வருடம், 12 மாதம். ஸோ ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள், 360 நாட்கள். அடுத்து காலங்கள் 2 வருடங்கள், 24 மாதங்கள், 720 நாட்கள். அரைக்காலம், அரை வருடம், 6 மாதம், 180 நாட்கள். கூட்டி பார்த்தீங்கன்னா 1260 தீர்க்க தரிசன நாட்கள். சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. These are prophetic days. These are prophetic days. One prophetic day is equal to 1 year அப்படின்றத கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசன நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமானமாக இருக்கிறது.
இதுக்கு பைபிளில் மட்டும் 80 வசனங்கள், நான் பார்த்தது பர்சனலாக 80 வசனங்கள் பார்த்துருக்குறேன். இன்னும் அதிகமாக கூட இருக்கும். ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமமாக அட்லீஸ்ட் 80 வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு 2-3 வசனங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். என்ன ஆகும்? 14:34, நம்பர்ஸ் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. ஸோ கானான் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் விடுவித்து கூட்டிகிட்டு வருகிறார் இல்லைங்களா? வனாந்தரத்துக்கு விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்து மோசே வந்துட்டு ஒரு 12 பேரை வந்துட்டு ஸ்பைஸாக அனுப்புகிறான் இல்லைங்களா? உளவு பார்க்கறதுக்காக. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வில்டர்னஸ் அங்கேருந்து கானான் தேசத்துக்கு போகிறப்ப 12 பேரை உளவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அவங்க எத்தனை நாள் உளவு பார்த்துட்டு வந்தாங்க? 40 நாட்கள் இல்லைங்களா? பட் அவங்க கீழ்ப்படியாததுக்கு கர்த்தர் எத்தனை வருடங்கள் தண்டித்தார்? அந்த 40 நாட்களுக்கு பதிலாக 40 வருடங்கள் தண்டித்தார். அங்கே தண்டனைக்குரிய வசனம் தான். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். உடன்படிக்கையை பண்ண பிறகு தப்பு பண்ணால் ஒரு நாளைக்கு பதிலாக ஒரு வருஷம் கர்த்தர் தண்டிப்பார். ஸோ இங்கே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. ஸோ 1 day 1 year பிரின்சிபல். இது பப்ளிக்கலான ஒரு பிரின்சிபல் தான். இங்கே மட்டும் இல்லை, எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை கட்டளையிட்டேன்னு கர்த்தர் சொல்றார். ஸோ யூதாவின் அக்கிரமத்துக்காக, இஸ்ரவேலின் அக்கிரமத்துக்காக, அவங்க பல வருஷம் பண்ண அக்கிரமத்தை இவனை நீ வலது பக்கம் திரும்பி படுக்கணும் இத்தனை நாட்கள், இடது பக்கம் திரும்பி படுக்கணும் இத்தனை நாட்கள் என்று ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை கர்த்தர் கொடுக்குறார். ஆபிரகாம் மரித்தது, ஈசாக் மரித்தது, யாக்கோப் மரித்தது, இதெல்லாம் வந்துட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 175 வருஷம் இருக்கும். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 180 வருஷம் என்று இருக்கும். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 147 வருஷம். நாள் வருஷம் என்று இருக்கும். ஆபிரகாம் மரித்தப்ப, ஈசாக் மரித்தப்ப, யாக்கோபு மரித்தப்ப நாள் என்பது வருஷம். ஒரே வசனத்தில் நாளும் வருஷமும் வந்துட்டு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ 1 day = 1 year. இது எக்ஸாக்டாக அந்த கிறிஸ்துவன் ராஜ்யம் இருந்த 1260 ஆண்டுகளை குறிக்கிறது. ஸோ ஜஸ்டினியன் ராஜா மூலமாக போப்புக்கு மேஜர் பவர், கிறிஸ்தவர்களின் தலைவர் என்கிற அந்த அரச கட்டளை பிறந்தது கிபி 538 538 AD. நெப்போலியன் போனபார்ட், மாவீரன் நெப்போலியன் போப்பு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அதே ஜெயிலே போப்பு இறந்து போனது, போப்பினுடைய ஆளுகை முறிந்து போனது 1798 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனது 1789. அதன் பிறகு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைம்லேயே வந்துட்டு கர்த்தர் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையை வந்துட்டு முடிச்சு வச்சுட்டார். ஸோ இந்த சின்ன கொம்பு அந்த கிறிஸ்துவுக்கான 10 அடையாளங்களை பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? முதலாவது அடையாளம் என்னது? சின்ன கொம்பு என்பது சிறிய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, இது வேட்டிக்கன் சிட்டி. ஸோ இதுக்கான அடையாளம் வந்துட்டு வேட்டிக்கனுக்கு ஒத்து போகுது. இரண்டாவது அடையாளம், அவைகளுக்கு இடையிலே அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எங்கே தேடணும்? அந்த 10 நாடுகளுக்கு இடையிலே, ரோம ராஜ்யத்தின் 10 நாடுகளுக்கு இடையிலே தேடணும். அங்கே தான் வேட்டிக்கன் சிட்டி இருக்குது. அடுத்து அவர்களுக்கு பின்பு கிபி 476க்கு பிறகு தான் அந்த கிறிஸ்து வரணும். ஏன்னா அந்த 10 ராஜ்யத்தில் இந்த 10 ராஜாக்கள் எழும்பின பிறகு தான் வந்துட்டு அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் வரணும். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பியது கிபி 538 476க்கு பிறகு. அடுத்த முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. ஹெருலை, ஆஸ்ட்ரகாட்ஸ், வேண்டல்ஸ். இந்த 3 ராஜாக்களை, இந்த 3 ராஜ்யங்களை போப்பு வந்துட்டு ஜஸ்டினின் மூலமாக வந்துட்டு தகர்த்து போட்டான். முந்தினவர்களை பார்க்கலும் வேறுபட்டவன். இட்ஸ் அ சர்ச் அண்ட் ஸ்டேட். இது மத அரசியல் அமைப்பு. அரசியல் கட்சியே ஒரு மத கட்சியாக இருந்தாக்க எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு மதத்திற்குரிய கட்சி தான் ரோமன் கத்தோலிக்க சபை. அது சபை அல்ல, இது வந்துட்டு ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள். அங்கே ஒரு மனுஷன் தலைவனாக இருப்பான் என்று எழுதியிருக்கிறது. போப்பு தான் தலைவனுக்கு தலைவனாக இருக்கிறான். வந்துட்டு பெருமையானவைகளை, தூஷணங்களை பேசும் வாய். ஸோ ஹோலி ஃபாதர் என்கிற பெயர் அவனுக்கு இருக்குது. திருத்தந்தை யாருங்க? ஏசு கிறிஸ்துவா இல்லை அந்த கிறிஸ்துவா? ஏசு கிறிஸ்து தான் திருத்தந்தை. திருத்தந்தை என்ற பெயரை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். போப் ஆண்டவரா, ஏசு கிறிஸ்து ஆண்டவரா? ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர். ஸோ இந்த எல்லா அந்த கிறிஸ்துவின் அடையாளங்களும் யாருக்கு ஒத்து போகிறது? இது அந்த கிறிஸ்து போப்புக்கு தான் ஒத்து போகிறது. பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணியது யார்? 1260 ஆண்டுகள் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு அவர்களை கொலை செய்தது இது ரோமன் கத்தோலிக்க சபை தான். காலங்களை மாற்றியது, கேலண்டரை மாற்றினது
அந்த கிறிஸ்து போப்பு தான். பிரமாணங்கள், கட்டளைகளை 10 கட்டளைகளை மாற்றியது இது ஆன்டி கிரைஸ்ட் போப்பு தான். 1260 வருடம் ஆட்சி செய்து இன்னைக்கு ஆளுகை முடிஞ்சிருச்சு. பட் ஆளுகை முடிஞ்சு போனாலும் அந்த ராஜ்யத்துக்கு கொஞ்சம் மேலாப்பில் உயிர் மட்டும் இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த ஜீவன் எப்பொழுது போகும்? கர்த்தர் வரும் பொழுது அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலே, அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை சங்காரம் பண்ணுவார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வருகையின் பிரசன்னம், அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவர்களை சங்காரம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஹார்ன் சிம்பல் பார்த்தீங்களா? இதுதான் ஹார்ன் சிம்பல். இதுதான் கொம்புக்குரிய அதே சிம்பல். வந்துட்டு நான் தான் வந்துட்டு சின்ன கொம்புன்றதை போப்பு சொல்கிறான், நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஸோ சின்ன கொம்பின் ராஜ்யம் அந்த கிறிஸ்து போப்பினுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஸோ போப்பு தான் ஆன்டி கிரைஸ்ட் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ தான் நமக்கு முதல் டாபிக் முடிஞ்சிருக்குது. அந்த சின்ன கொம்பு வந்துட்டு அந்த கிறிஸ்து. பட் சொல்லப்போனால் ஆன்டி கிரைஸ்ட் டாபிக்ஸில் இது தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் கொஞ்சம் பெரிய டாபிக்கும் கூட. இப்போ இன்னொரு முக்கியமான டாபிக்கு அடுத்து நம்ம நுழைய போகிறோம். இந்த மகா பாபிலோன் வேசி என்பது யாரை குறிக்கிறது?